நிகழ்ச்சியில இப்போ நான் பேச அழைக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது கட் அவுட் காலங்கள் முதல் இன்னைக்கு ஏரோப்ளேன் பிராண்டிங் வரைக்கும் நடிகர்களையும் அதே சமயத்தில் திரைப்பிரபங்களையும் கொண்டாடக்கூடிய தயாரிப்பாளர் அப்படின்னா நிச்சயமா இவராக தான் இருப்பாங்க. புரட்சி படங்கள் அப்படின்னு சொல்ற அடுத்த நிமிஷம் கபாலி, அசுரன் அண்ட் கூடவே நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கர்ணன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. வாழை படத்தை சற்றப்போ ஒரு வாரத்துக்கு முன்னதான் அந்த படத்தை பார்த்தேன். கண்களில் கண்ணீர் மல்கி கசுந்துருகி என்ற வார்த்தை அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கோம். வாழை படத்தை பார்த்த பிறகுதான் அது உண்மையா, நிஜமா, சத்தியமா, உண்மையா, உணர்வுபூர்வமாக இருந்தது. இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு நான் பள்ளி பிராயத்தில் 1957, 58, 59, 60 அப்படி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் கண் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஆசிரியையும் கலந்துரையாடிய அந்த காட்சிகள்லாம் எனக்கு எட்வினா ஞானி டீச்சர் அடையாளம் காமிச்சது, பிலோமினா டீச்சரை காமிச்சது, அற்புதமேரி டீச்சரை காமிச்சது, கங்காபாய் டீச்சரை காமிச்சது. இவங்களோடு நான் பயணித்த காலத்தெல்லாம் அசைப்போட்டு பார்க்கும்போது இந்த படம் பிகினிங் ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கலகலன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், சிரித்து சந்தோஷப்படணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு டைரக்டர் அவருடைய திறனுக்கு எடுத்தும் போய் நம்மளை அப்படியே கட்டி போட்டார். கிளைமாக்ஸ் அவர் 10 நாள் பார்த்தீங்களா, அது உண்மையாக ஒன்று. இயக்குனர் மிஸ்கின் கூட என்கிட்ட சொன்னார், தவிர்க்க முடியாத சக்தி இந்த திரையுலகத்தில் மாரி செல்வராஜ் வந்துட்டான் சார், நீங்கள் எழுதி வச்சுங்க, மிக மிக உயர இடம் அந்த தம்பிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த வார்த்தை மெய்ப்பத்துது. உடனே மிஸ்கினுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்னியோ அதுதான் அந்த படத்தில் இருக்குது, அதை மாரி செல்வராஜ் சொல்லி புலங்காங்கி அடைஞ்சேன். கிளைமாக்ஸ்னால் அதாவது கனத்த இதயத்தோடு வருவாங்க தெரியுமா, அந்த நிலை தான் எனக்கு. படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் என்னால் பேச முடியல. மாரி செல்வராஜை கட்டி அணைச்சேன். என் கண்கள் பனித்தது. அந்த பனித்த கண்களுக்கு விடை இது மாபெரும் வெற்றி அடையும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். இந்த படத்துக்கு உழைப்பு சத்தியமாக தெரிகிறது, அது படம் பார்க்கும்போது தெரியுது. வாழை இலை பார்க்கும்போது இனி இந்த படத்தை பார்த்த பிறகுதான் வாழை இலைக்கு ஒரு சாப்பிட உட்காரும்போது அதுக்கு ஒரு மனசுல ஒரு பூஜை பண்ணக்கூடிய நிலைமைக்கு இருக்குது. பூஜைக்கு நம்ம வைப்போம், ஆனால் மனசால பூஜிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வாழைக்கு வருது. பழத்தை சாப்பிட்டு உதாசீனமா அப்படி போடுவோம் இல்லையா, அந்த பழத்தை போடும் போறது கூட மனசு எனக்கு வாழையை பார்த்த பிறகு அந்த சுமைதாங்கியாக அந்த சுமந்தாங்களை நான் எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் கூட கலையரசன் பொம்பளை நீ வாழ்ந்துருக்கிறடா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்குது, உண்மையா இருக்குது. இதுல இது நான் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம், ஆனா அதுல ஒரு பெரிய பங்கு தம்பி திலீப் சுப்ராயன் அதை பங்கெடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு தரமான, தகுதியான, நிர்ணயமான ஒரு படத்தை நீ வெளியிடுற, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த படம். மாரி செல்வராஜ் தான் நான் சொல்லுவேன், நீ நீ எதுக்கு உன் பேரை கீழே போடுற, பாலச்சந்தர் பாரதி ராஜ மாதிரி மேலே போடியா அப்படின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலை வரணும், அவனுக்கு அந்த தைரியமும் வரும். இந்த படம் மிக உயரிய படைப்பாக, கலைப்படைப்பாக, அத்தனை பேரும் இசையாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய வண்ணமாக இருக்கட்டும், கேமராமேன் தேனீஸ்வருடைய அதாவது ஒளிப்பதிவு மன்னன் சொல்லலாம், இந்த கேமரா வழியை நம்மளெல்லாம் அப்படியே இழுத்து கட்டி போட்டிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காட்சியும் மிளிர வைக்கிறது, பொளிர வைக்கிறது, அகிலமெல்லாம் ஒளிர வைக்கக்கூடிய ஒரு சூழலை 23 ஆகஸ்ட் உருவாக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.